எங்கள் வீட்டில் இந்த மீன் வந்தாலே பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேர் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, இது வந்து ஏரி மீனுங்கிறதுனால கொஞ்சம் சேர் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் மறியறதுக்காகவே நிறைய மசாலா போடுவோம். மஞ்சள் தூளும் அதிகமாகவே போடுவோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரப்பொடி, குழம்பு மிளகாய் தூள், மல்லிப்பொடி, இது வந்து மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் சீரகப்பொடி, மிளகு பொடி போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்றாவும் மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதாங்க. இந்த மீனை முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல்லாம் உரிச்சாச்சு. வால்கிட்ட இருக்கிறது மட்டும் அந்த தோல் பகுதியை உரிக்க முடியல, அதனால் நான் கோடு போடலை. சென்னையில் வசிக்கிறவங்களாம் அந்த மீன் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். ஆனால் என் மாமனார் பிடிச்சிட்டு வருவாங்க. அவர் அதிகமாக பிடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி போக வேணாம்னு சொல்லிவிடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. பாப்பாவுக்கு வறுத்து கொடுத்துட்டோம். நல்லாக்கா போதுமா? என்ன எடுத்து வரவா? என்ன எடுத்து வரவா? சரி எடுத்து வர.